நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள். மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற எழுத்தாளர்களையும் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எழுத்தாளர் ஆண்டன் அருள்வண்ணன் அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி. ஒரு சிறியதொரு அறிமுகத்தில் இருந்து உங்களை நான் எங்களுடைய நேர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன். கூறுங்கள் சார், நீங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கீங்க? என்னுடைய பேர் ஆண்டன் அருள்வண்ணன். அவர் கூறியது போல நான் நவாலியில வசித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என்னுடைய பிறந்த இடம். அத்தோடு எனது தொழிலாக மின்பொருள் தயாரிப்பு, அதுதான் என்னுடைய தொழில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக. அதைவிட கவிதை என்று ஒரு பகுதி எனக்கு, அதாவது கவிதை தானாக வர்ற கவிதையை எழுத்துருவாக்கி அது பத்திரிகைகளில் சில வெளிவரும், அல்லது கவிதைகள் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஊடாக வெளிவரும். அவ்வாறு கவிதை பகுதி. அதைவிட பிரபலமான பத்திரிகைகளில் ஆய்வு கட்டுரைகள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறது. அதைவிட இப்பொழுது சங்கீதம், அதில் கடுமையான ஆர்வம் ஏற்பட்டு அதில் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. இவ்வாறு கலையுடன் இணைந்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக சார். அதே நேரத்தில் உங்களுடைய தொழில்துறை வேறொரு துறையாக இருக்கின்றது. நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னது போல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா நீங்க இருக்கிறீங்க. தொழில்துறை வேறு துறை. ஆனாலுமே இந்த எழுத்துத்துறை என்பால் உங்களுக்கு எவ்வாறு ஆர்வம் வந்தது? எழுத்துத்துறை முதலாவது என்னுடைய மரபணு. என்னுடைய தந்தை ஒரு நாடகங்கள் எழுதுபவர், கவிதை எழுதுபவர், மற்றது கவியரங்கங்கள் நடத்துபவர். அப்படி ஒரு அந்த துறையிலே மிகவும் ஆழமாக அவருக்கு அந்த துறை தான், அதாவது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் வேறு எதுவுமே இல்லை. அவர் துறை சார்ந்த மனிதர், துறையுடன் ஊறிய மனிதர். இலங்கை அரசாங்கத்துடைய பாடப்புத்தகத்திலேயே, தமிழ் புத்தகத்திலேயே இரண்டு வகுப்புகளில் அவருடைய கவிதை இருந்தது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ரூபவாகினின்னு சொல்லி அவர் பல நிகழ்ச்சிகளை செய்துள்ளார். அவ்வாறானவருடைய மகனாக இருப்பதனால் எனக்கு நிச்சயமாக அந்த துறை சார்ந்த விடயங்கள் எனக்கு ஒட்டிக்கொள்ளும். முதலாவது. இரண்டாவது, எல்லோருக்கும் தெரியும், இதை எல்லோரும் மறைக்க முடியாது, யுத்தம் நடந்தது. அதிலே பாரதூரமான விளைவுகள் எல்லாம் நடந்தது. ஒவ்வொருவருடைய ரியாக்ஷன், அதாவது ஒவ்வொருவருடைய வெளிப்பாடு வேறு வேறாக இருக்கும். சிலர் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். நான் என்னால் முடிந்த விடயங்களை கவிதை ஊடாக எனது உணர்வுகளை வெளிப்படுத்தினேன். கட்டுரைகள் ஊடாக எனது உணர்வுகளை வெளிப்படுத்தினேன். அது கட்டுரைகள் அநேகமாக உணர்வின் வெளிப்பாடு, கவிதைகளும் 100% எனது உணர்வின் வெளிப்பாடுகளாக இருக்கும். இவ்வாறு தான் நான் இதுக்குள் நுழைய வேண்டி வந்தது. நிச்சயமாக. அதே நேரத்தில் மரபணு ரீதியாக கடத்தப்பட்டாலுமே கூட அந்த விடயத்தை நாங்கள் பட்டை தீட்டுகின்ற பொழுதுதான் அது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஆயுதமாக மாறிக்கொள்ளும். அவ்வாறாக இந்த கவிதை துறையை நீங்கள் எவ்வாறாக பட்டை தீட்டி அதை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்தீர்கள்? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரையில இளமை காலங்கள்ல ஒரு சின்ன ஒரு ஜோக் உண்டு. அதாவது இளமை காலம், அதாவது ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல சில கவிதைகள், கவிதை முற்றம் என்று ஒரு பத்திரிகையில, யாழ்ப்பாணத்துல பிரபல்யமான பத்திரிகையில கவிதை முற்றம் என்று இருந்தது. அப்ப நான் அதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணேன்னு சொன்னா, நான் கவிதை முற்றத்துக்காக அனுப்பப்பட்ட எனது கவிதை அந்த பத்திரிகை நிறுவனத்தின் பேரை சொல்லி அவர்களுடைய முற்றத்தில் எறிந்து விட்டார்கள். அது அவர்கள் அதை என்ன சொல்றது, எடுக்க இல்லை அப்படின்னு சொல்றத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு எனது தந்தை இறந்தார். இறக்கும்போது நான் கண்டியில் இருந்தேன். அப்ப எனக்கு வர முடியல. என்னோட மிகவும் இறுக்கமானவர் எனது தந்தை தான், தாயார் இல்லை. மிக 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 இறுக்கமான ஒரு நண்பரை போன்றவர் தந்தை. அப்ப அவருடைய இறப்புக்கு வரையில்லை என்று சொல்றது எனக்கு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். வர முடியாது, அந்த பிரச்சனை நடந்து கொண்டு போயிருக்கேன். அப்ப 1 வருடம் கழித்து வரும்போது, அதுக்கு முன்னுக்கு நினைவு தினத்துக்காக
ஒரு கவிதை எழுத முதல் நான் கடவுளை கும்பிட்டுட்டு, கடவுளே நான் ஒரு கவிஞருடைய மகன், ஆனால் எனது கவிதை தரமானதாக எனக்கு எழுத தெரியாது, இந்த கவிதை எனக்கு தரமானதாக வர வேணும்னு சொல்லிட்டு கண்ணீருடன் எழுதிய கவிதை தான் முதல் தரமான கவிதை சொல்லி அது பத்திரிகைகள் விழுந்தது. அதுல இருந்து அப்படியே தொடர்ந்து போனதுதான். அந்த கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது? உங்களுடைய அப்பாவினுடைய கவிதை? அப்பாக்காக எழுதின கவிதை எனக்கு இது கடைசி ஒரு சின்ன துண்டு மட்டும். நாட்கள் பல கடந்து நான் அங்கு வந்துட்டேன், நாவண்ணன் கற்குழியில் நான் வண்ணன் காலடியில்னு சொல்லி அது முடியுது. அதாவது நாவண்ணன் சொல்ற நாவலே வன்மையுடையவர், அவர் கற்குழியில நான் வண்ணன், அதாவது எனக்கு அண்டனருள் வண்ணன் தானே, வண்ணன் காலடியில், அது நாட்கள் படந்து, அது முடிவு மட்டும் ஞாபகம் இருக்கு. நண்பனே நீ எனக்கு, நண்பனாய் நான் உனக்குன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணி போகுது அந்த கவிதை. சரி, நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் யாராவது ஒருவர் உற்ற துணியாக இருப்பார். எங்களுடைய சரியான ஒரு இலக்கை அடையும் வரையில் உற்ற துணியாக இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் இருந்து கொள்வார். நிச்சயமாக அதில் குடும்பத்தில் ஒருவராக இருந்தால் அது எங்களுக்கு பெரும் பெரும் உதவியாக இருக்கும். இவ்வாறாக உங்களுடைய இந்த பயணத்திற்கு வேறு யார் உங்களுக்கு இவ்வளவு காலமும் பக்கபலமாக பக்க துணியாக நின்றவர்கள்? மிக மிக கடுமையான, அதாவது வழக்கமான பாதையில நான் பயணிக்கல. அதாவது வழக்கமான என்ன மலர்கள் உள்ள இதுல நான் நடக்கல. கடுமையான முட்கள் உள்ள பாதையில நடந்து எனது இலக்கை அடைந்தேன். அவ்வளவு தடைகள் வலிந்து விதிக்க 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 அதற்குள்ளால நுழைந்து போனதுதான் என்னுடைய பாதை. அதுல சில நண்பர்கள் இன்று வரைக்கும் இருந்த, எனக்கு ஆண்கள் சகோதரம் இல்லை, ஆனா சில நண்பர்கள் இன்று வரைக்கும் எனக்கு என்ன சொல்றது சகோதரர் போல செயற்பட்டிருக்கிறார்கள் உண்டு. மற்றது கடவுள் நம்பிக்கை, ரெண்டும் தான் என்னோட வந்து கொண்டிருந்தது. நிச்சயமாக எங்களை நாங்கள் முதலில் நம்ப வேண்டும். அதற்கு பிறகு எங்களை சுற்றி இருப்பவர்கள் நம்பினால் இன்னும் சிறப்பாக அமைந்து கொள்ளும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் பல பேருக்கு நீங்கள் கூறினது போல எங்களுக்கு சகோதரர்கள் இல்லாவிட்டாலுமே நண்பர்கள் பல நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் உற்றுதுணையாகவும் நின்று கொள்வார்கள். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிறப்பான நண்பர் வட்டாரம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான். சரி, அதனுடன் பார்த்தோமானால் உங்களுடைய தொழில்துறை வேறு துறையாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய ஒரு விருப்பத்துறையாக இந்த எழுத்துத்துறையின் பால் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தை எவ்வாறாக நீங்கள் முகாமை செய்கிறீர்கள்? தொழில்துறையிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய இந்த விருப்பத்துறையில் கவிதைகளையும் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் கூறினது போல பத்திரிகைகளுக்குமே எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். இவற்றை எவ்வாறாக சமாளிக்கின்றீர்கள்? உதாரணமாக பத்திரிகையில ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு கடும் பிரச்சனையே மக்கள் எதிர்கொள்ள, அதாவது போதவஸ்து பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். அப்ப அதை பற்றி எனக்கு பிராங்கா உண்மையில தெரியாது. அதை அறிஞ்சு கொள்ள வேணும். அறிஞ்சு கொள்றதுக்குன்னு சொன்னா அதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான தகவல்களை முதலில் சேகரித்துட்டு கிட்டத்தட்ட 10 நாள் 14 நாள் தொடர்ந்து அதை பற்றி தொடர்ந்து படிப்பேன், வாசித்து எனக்கு தேவையானதை விளங்கி கொண்டு அதற்கு பிறகு எழுதுவேன். இவ்வளவு 14 நாளுக்கும் என்னுடைய சொந்த பணத்தால நான் அந்த 14 நாளும் கொண்டு போகணும். ஆனா இந்த 14 நாளும் என்னுடைய மென்பொருள் தயாரிப்பு வேலை செய்யலாது. அப்ப இது உண்மையில நான் ஆர்வமாக செய்கிறேன்னு சொன்னா நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேன். அதாவது சமூகம் இந்த பிரச்சனையில போய்கொண்டிருக்கு. அதே நேரம் கடவுள் எனக்கு தந்த எபிலிட்டி, அதாவது கடவுள் எனக்கு தந்த திறமைய நான் இதுக்கு பயன்படுத்தி அந்த சமூகத்துக்கு நான் ஏதோ ஒன்றை செய்யக்கூடியதா இருக்குன்னு சொல்ற மன திருப்தி இது பத்திரிகையில வெளிவந்து அதை ஆக்கள் படித்து அதுல பயன்பெறல எனக்கு நிச்சயமா ஒரு திருப்தியை கொடுக்குது. அது ஒரு சிறந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் பின்னூட்டல்களையும் நாங்கள் நல்ல விதமாக எடுத்துக்கொண்டோமானால் இன்னும் அந்த துறையின்பால் பயணிப்பதற்கு இலகுவாக இருந்து கொள்ளும். நீங்கள் இந்த பத்திரிகையில் கூட உங்களுடைய இந்த ஆக்கங்கள் வெளிவருகின்ற போது அதற்கு வாசகர்கள் அல்லது போனால் அந்த ஆக்கங்களை வாசிப்பவர்களிடையே வருகின்ற பின்னூட்டல்களை நீங்கள் எவ்வாறாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? பின்னூட்டல்கள் உண்மையில மகிழ்ச்சிக்குரியது. மிகவும் மிக மிக மகிழ்ச்சிக்குரியது அந்த பின்னூட்டல். அதாவது அவர்களுடைய கருத்துக்கள் உண்மையில எனக்கு மகிழ்ச்சியை தருது. அதோட நான் என்ன செய்ய வேண்டும் அல்லது இதை தொடர்ந்து செய்ய வேண்டுமா அல்லது நான் விதைத்த விதைகள் உண்மையில் விளைகிறதா அல்லது அழுகி போகிறதான்றத அறியக்கூடியதாக இருக்குது. ஒரு உதாரணமாக கொரோனா காலத்துல எல்லோரும் வீட்டுக்குள் முடங்கி இருந்தார்கள். அப்பொழுது
ஆன்லைன் எஜுகேஷனா அல்லாட்டி ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூமுக்கு போக முடியாத நிலைமை, எல்லோரும் முடங்கி இருந்தார்கள். அப்பொழுது அதுல ஆன்லைன் எஜுகேஷன் நல்லதா அல்லது ட்ரெடிஷனல் நல்லதா என்ற வாக்குவாதம் அல்லாட்டி கருத்து முரண்பாடு அல்லது அது பற்றி தெளிவின்மை காணப்பட்டது மக்களிடையே. அந்த நேரத்தில் நான் ஒரு கட்டுரை எழுதினேன். கிட்டத்தட்ட 10 நாள் அதுக்காக நான் படிச்சிருப்பேன். அந்த 10 நாளும் உலகம் முழுதும் என்னென்ன இருக்குதோ, என்னென்ன இது பற்றி தகவல் இருக்குதோ அவ்வளத்தையும் சேகரித்து அதை பிறகு நான் ஒவ்வொன்றா படிப்பேன். அத்தோடு கூட இது எனக்கு மிகவும் பிடித்தமான அல்லது மிகவும் இலகுவாக இருந்தது. என்னன்னு சொன்னா, நான் சுயமாகத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படித்து முடித்தேன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மற்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்பட்ட விஷயம். அப்ப இவற்றில் இது பற்றி நல்லா பேசலாம் அடுத்த கட்டத்துல. இவைகளை படிப்பதற்கு நான் எனது முயற்சியில் படித்தேன். எனது முயற்சியில் படித்தபடியால் இந்த கட்டுரை எழுதுவதற்கு எனக்கு மிக மிக ஆர்வமாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் அந்த கட்டுரை எழுதுவதற்கு தயாராகின்றேன். அந்த கட்டுரை எழுதி அது வெளிவருகிறது. ஒரு விரிவுரையாளர், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர், அவர் பல வருடங்களுக்கு முன்னர் எனது ஆங்கில ஆசிரியராக இருந்தவர். அவர் தெருவிலே சந்தித்து கூறினார், டேய் வாசிக்க வந்து கொண்டே இருக்கடா, அதுல உள்ள சாரம் அதிகமாக இருக்கும், எனது கட்டுரைகள் விஷயம் அதிகமாக இருக்கும், அதை பதிந்து வைத்திருப்பேன். விஷயம் குறைவாக வசனங்களால் அந்த கடதாசி முழுவதுமே பரப்பி முடிக்கலாம். அதை விட விஷயங்கள் அதிகமாக நெருக்கி அதுல தேவையான விஷயத்தை எவ்வளவுக்கு அதுல நெருக்கி வைக்கலுமோ அவ்வளவுக்கு தேவையான விஷயத்தை ஒழுங்காக அடுக்கி வச்சால் வாசகருக்கு நிறைய தகவல்கள் வரும். சோ அதை நான் செய்திருந்தேன். அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதுவதற்கு அவர்களுடைய பின்னூட்டல்கள் எனக்கு மிகவும் அவசியமானது. வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து உங்களுடைய இந்த எழுத்துத்துறையின் பால் இருக்கின்ற பயணம் இன்னும் தொடர்வதற்கு நாங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நாங்கள் உரையாடி கொள்வோம் என்பதனையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்லும். நன்றி நேயர்களே.